மிகப்பெரிய அரசர் ஒருவர் இருந்தார். அவருக்கு கீழ் பல சிற்றரசுகள் உள்ளன. ஒருமுறை இந்த அரசனின் அவைக்கு வருகை தந்த சீன தேசத்து அறிஞர் ஒருவர் தாயை இழந்த 2 பஞ்சவர்ண கிளி குஞ்சுகளை பரிசளித்துவிட்டு சென்றார். கிளியை அதிர்ஷ்டம் என்று கருதுவதால் அரசன் மிகவும் மகிழ்ந்தான். தனது நாட்டின் பறவைகள் பயிற்சியாளரை அழைத்து அவற்றை நல்ல முறையில் பராமரித்து பழக்கப்படுத்தி பறப்பதற்கு பயிற்சி அளியுங்கள் என்று கட்டளையிட்டான். மாதங்கள் உருண்டோடின. பறவைகள் எப்படி வளர்கின்றன, நன்றாகத்தான் பறக்கின்றனவா என்று தெரிந்து கொள்ள பயிற்சியாளரை அழைத்தான் மன்னன். அரசே, 2 பறவைகளில் ஒன்று நன்றாக பறக்க கற்றுக்கொண்டு விட்டது. மற்றொன்று எவ்வளவோ முயற்சித்தும் அது அமர்ந்திருக்கும் கிளையை விட்டு நகர மறுக்கிறது என்றான். உடனே மன்னன் தனது நாட்டில் உள்ள மிகப்பெரிய கால்நடை மருத்துவர்களையும் பறவை நிபுணர்களையும் அழைத்து பறவைக்கு என்ன ஆயிற்று, அது ஏன் பறக்க மறுக்கிறது என்று ஆராயுமாறு கட்டளையிட்டான். அவர்களும் அதை முற்றிலும் பரிசோதித்துவிட்டு இந்த பறவையிடம் எந்த குறையும் இல்லை, ஆனால் அது ஏன் பறக்க மறுக்கிறது என்று புரியவில்லை அரசே என்றனர். உடனே தனது அமைச்சரை அழைத்து, என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ தெரியாது, இந்த கிளி இன்னும் 2 நாளில் பறக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். சில நாட்கள் கழித்து ஒரு நாள் தனது மாளிகையின் மேலிருந்து வெளியே பார்க்கிறான். கிளி அதே இடத்தில் தான் உட்கார்ந்திருந்தது, நகரவே இல்லை. மன்னனுக்கு என்னவோ போலிருந்தது. இதற்கு என்ன ஆயிற்று, ஏன் பறக்க மறுக்கிறது என்று தெரியவில்லை. நாட்டுப்புறத்தில் உள்ள வயலில் வேலை செய்யும் விவசாயிகள் அல்லது மூத்த குடிமகள் எவரையும் அணுகி இது பற்றி கேட்க வேண்டும். அவர்களுக்கு ஒருவேளை இது பறக்க மறுப்பதன் காரணம் தெரிந்திருக்கலாம் என்று கருதி உடனே காவலர்களை அழைத்து நாட்டுப்புறத்திற்கு போய் யாரேனும் ஒரு மூத்த விவசாயி ஒருவரை அழைத்து வா என்று கட்டளையிட்டான். அடுத்த நாள் காலை கண் விழிக்கும் போது அந்த பஞ்சவர்ண கிளி மரத்தை சுற்றி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருப்பதை பார்த்தான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். இந்த அற்புதத்தை செய்தவரை உடனே அழைத்து வாருங்கள் என்றான். அந்த விவசாயி மன்னன் முன்பு வந்து பணிந்து நின்றார். எல்லோரும் முயற்சி செய்து தோற்றுவிட்ட நிலையில் நீங்கள் மட்டும் கிளியை எப்படி பறக்க செய்தீர் என்று கேட்டார். மன்னன் முன் தலையை வணங்கியபடி விவசாயி சொன்னார், அது ரொம்ப சுலபமான காரியம் அரசே. மரத்தில் ஏறி அந்த பறவை உட்கார்ந்திருந்த கிளையை நான் வெட்டி விட்டேன், வேறொன்றும் இல்லை என்றார். இறைவனும் சில சமயம் அந்த விவசாயி போல நம்மை நமது திறமையை உணரச் செய்ய வேண்டி நாம் அமர்ந்திருக்கும் கிளையை வெட்டி விடுவான். அது நமது நன்மைக்கு. நாம் நமது சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே அதுதான் நம்மால் செய்ய முடியும் என்று கருதி செய்து வருகிறோம். நாம் சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை, ஆனால் நம்ம பலருக்கு அது கண்டுபிடிக்கப்படாமலே போய்விடுகிறது. செக்கு மாடு போல ஒரே இடத்தில் மிக சுலபமான ஒரே வேலையை செய்வதிலே தான் நாம் ஆர்வம் செலுத்துகிறோம். ஆகையால் தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மன நிறைவான ஒன்றாக இல்லாமல் மிக சாதாரணமாக கழிந்து விடுகிறது.